அடையா கனவு அவன் வீடு அங்கே இருப்பது அவனேடு அடையா கனவு அவன் வீடு அங்கே இருப்பது அவனேடு அடைக்கலம் தருவான் நடப்பது நடக்கட்டும் அமைதுடனே நடமாடு நடமாடு அழைத்தவன் ஊரலுக்கு வரவேற்கிறான் கீதையிலே பார்ப்பவர்களுக்கு தெரிவேன்றான் பாரதத்தின் கண்கள் அழைத்தவன் ஊரலுக்கு வரவேற்கிறான் கீதையிலே வணக்கமே கோமாளி 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 கைலாசம் போவருக்கு வணக்கம் பொல்லாத வட்டி வாங்க வல்லாத கண்டிருந்த ஓடுகிற நானும் ஒரு வணக்கம் பொல்லாத வட்டி வாங்கி வல்லாத கண்டிருந்த ஓடுகிற ஒரு வணக்கம் பொல்லாத வட்டி வாங்க வல்லாத கண்டிருந்த ஓடுகிற நானும் ஒரு வணக்கம் புருஷனை அறியாமலே புள்ள குட்டி பெற்றெடுக்கும் புண்ணியவதி இருந்தா வணக்கம் வணக்கம் புருஷனை அறியாமல் புள்ள குட்டி பெற்றெடுக்கும் புண்ணியவதி இருந்தா வணக்கம் பொண்டாட்டி மாமா பொண்டாட்டி 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 இருக்கையில வப்பாட்டி துண்டுகிற புண்ணிய வாங்கிருந்தா வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வசுகிற திறமசாலிக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில சைடுல நொட்டுகிற பூதி காணிக்கு வணக்கம் இத்தனை சிறப்புடைய விஜயத்திலே சிறந்த ஏழைய பேர் இருக்கு வணக்கம் 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 நாட்டு செல்வ வணக்கமே வாந்தியாசி கூற வேண்டும் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே அருமையான முறையில் மிக சிறப்பாக பேரன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த நெருமை அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையில் நாம் முன்னாக மாற்றக்கூடிய நெருமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஒற்றுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் பூதிக்காளிகள் குற்றம் சித்திக்காளிகள் குற்றம் எப்பேற்பட்ட குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை நாங்கள் கைகளில் கொண்டு நல்லதொரு முறையில் அமைதி காத்து இந்த நாடகத்தை விடிய கண்டுகளிக்க வேணும். இந்த கூலிசாமி மசக்காளிக்கு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். இடத்துல துங்குனாத்தான் போச்சு. நல்ல நாடகம், நல்ல கூட்டம், அன்பான மக்கள், அழகான மக்கள். நான் நமசாயபுரம் கிராமம் நமது சொந்த கிராமம், தாய் கிராமம் மணிக்க. என்னைக்குமே நம்மள மாற போறது கிடையாது. சிறப்பான முறையில் அவங்க நம்ம மேல வச்ச அன்பு மாற போறது கிடையாது. எல்லாம் நல்லா இருக்கான பெட்டிக்கார ஒரு ஊழவளை வார்த்தை என்ன பாட்டை கவனிச்சுக்கல. நான் புத்திமதி சொல்லிட்டு இருக்கேன். பாலமுருகன் ஆத்திகுளம் இங்கு மிருதங்க சக்கரவர்த்தியாக வாசித்துக் கொண்டிருக்கின்ற அருமை மாமா சிங்கத்துறை அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளி கொடுத்திருக்காங்க. நன்றி நன்றி. இந்த வணக்கம். அன்பு வாரியுடைய அன்பு சொந்தங்களுக்கு நஞ்சார்ந்த நன்றி. இந்த பெட்டிக்கார ஒரு வார்த்தை கவனிச்சுக்கல.
நான் பொண்டாட்டி இருக்கல வப்பாட்டி வச்சுக்கிறேன். ஆமா திறமைசாலியா? திறமை இருக்காலும் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். திறமைசாலிங்க என்ன? உங்களுக்கு திறமை இல்லைன்னா என்ன பண்றீங்க? சண்டால வப்பாட்டி வைக்கிறோம் திறமை. உன்னையவே நான் 4 வருஷம் உன்னையவே நான் தான் வச்சிருக்கேன். அப்படி சொல்லு. அப்ப வச்சிருக்கேன் ஊம குத்த போறா பாத்துக்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க ரமேஷ். வப்பாட்டி பூதிக்காத பூதிக்காத அவன் தான் கொண்டுவா. இப்ப என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா வப்பாட்டி வைக்கிறது திறமைசாலி தான் சொல்றாப்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வப்பாட்டி வைக்கிறதுலாம் திறமையான விஷயம் கிடையாது. என்னைக்கு கட்டுன புருஷனுக்கு தெரிய வருதோ கள்ள புருஷங்களுக்கு ஒரே வட்ட வெட்டுவாங்க பாத்துக்க. அப்படியா? உங்களுக்கு புருஷன் நீங்க எச்சரிக்கையா இருந்துக்க. நீ தான் இதுக்கு வாத்தியாரே. நான் பாத்துட்டேன் இப்பத்தானே. இந்த குளிச்சாமிக்கு வட்ட வட்டம் பிளக்ஸ் வைக்கிறீங்க. ஆனா இங்க வாயா. ஆனா உன்னையே இன்னும் இந்த ஊரு நம்புதுன்னா எனக்கு இன்னும் நீ இங்க வா. உன் பொழப்பு இங்க ஓடுதுன்னா வீடு இருக்கு துணிக்கு உன் பொழப்பு ஓடிக்கிருக்கு. ஒண்ணு சரி பண்ண சரியா இருக்கு. இந்த ஆளை வாழுரிமை தரம் பண்றது நீந்த உலகம் கொள்ள மாதிரி போய் உனக்கு தெரியாது. பொம்பளைன்னு எழுதி தூக்கி போட்டா அந்த பேப்பர் எடுத்து 4 நக்கு நக்குவேன். ஒரு விஷயம் தெரியுங்களா? ஏன்னா இந்த மாதிரி ரசிகர்ல சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். அதே போல எங்க வீரன் சொன்னாரு, என்ன நாடகம் ஆரம்பிக்க லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. தம்பி எல்லா பேரும் காசு கொடுத்துருக்காங்க தம்பி, புள்ள அன்பளி கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் பொண்ணாட தம்பி, அதான் மரியாதை. இது உண்மைக்குமே ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா ஒரு ஊருக்கு ஒரு விழாவுக்கு அன்பளி பழிக்கிறது பெரிய விஷயம். இதுல இன்னொரு சில எங்க ஊரெல்லாம் ஒரு நாள் அன்பளி பழிச்சிருக்கேன். எங்க ஊர் கோயிலுக்கு என்ன அன்பளி கொடுத்துருக்கேன் தெரியுமா? வேற ஒண்ணு அன்பளி டீ பிளேட் அன்பளிப்பா கொடுத்துருக்கேன். 150 ரூபாய் டீ பிளேட் வரும். அத அன்பளிப்பா கோயிலுக்கு போட்டுட்டு பொண்டாட்டி வேறு பிள்ளை வேறு பேரம் பேத்து பேரு டோர் நம்பர் வீட்டு அட்ரஸ் மயிர் மட்டும் அம்பிட்டு ஓட்டிருக்கேன். வெளிச்சம் மயிரே வந்து அம்பிட்டு பழுப்பு மயிரே ஓட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தா ஈரல வெளிச்சம் எழுதுறதுக்கு 500 ரூபாய் சோழி முடிஞ்சு இப்படித்த 150 ரூபாய் பழுப்புக்கு 500 ரூபாய் செலவழிச்சு வரலாம். விளம்பரம் புழுப்புள் இருக்குமா? ஆனா விளம்பரத்தை நம்ம தான் உருவாக்கணும். இங்க இந்த உலகத்துல எல்லா பேருக்குமே ஒவ்வொரு ஆசை இருக்கும். மனுஷனா பிறந்துட்டா என்ன ஆசை இருக்கு? எல்லா பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஆசை இருக்கும். இப்ப எனக்கு ஒரு ஆசை இருக்கும். இந்த இங்க இருக்கிற பயலுக்கு ஒரு ஆசை இருக்கும். இந்த மாதிரி பால்வாடி டிக்கெட்டுக்கு ஒரு ஆசை இருக்கும். இந்த வாரத்துல போட்டுட்டா பாரு முட்டை. ஆமா வாங்க மச்சான், உனக்கெல்லாம் ஊர் போட்ட ஆசை இருக்குப்படா சண்டை. எல்லா பேருக்கும் ஒரு ஆசை இருக்கு. ஆனா என்னை பெத்த ஆத்தாக்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. எப்படியாவது குடும்பத்தை நல்லபடியா ஓட்டணும். டெய்லி புருஷன் கிட்ட சண்டை கிட்ட போடாம குடும்பத்தை நல்லபடியா பார்க்கணும். ஆனா அவங்க நல்லா தான் நினைப்பாங்க. ஆனா அந்த பெண்களுக்கு இருக்கிற ஒரு ஆம்பளை சண்டை ஓட்டான்னு வச்சுக்க, எதை கொண்டு அடிப்பான்? ஒரு கைட்டு தான் ஒரு கம்பு எது சிக்கத எடுத்து அடிப்பேன். ஆனா பொம்பளைக்கு பொம்பளை சண்டை வச்சு வச்சுக்க, பொம்பளைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் ஒண்ணு மட்டும் என்ன? வாய் மட்டும். இது ஒண்ணு மட்டும் இருக்கு ஆவுன்னு உருட்டியா சமாளிச்சு போடுங்க. இங்க எனக்கு இன்னொரு தாழ்மையான விஷயம், என்ன பெத்த ஆத்தாக்க 3 பேர் உட்காந்துருக்கீங்க. உங்ககிட்ட நான் பப்புன்ற முறைக்கு கேட்காம உங்க குடும்பத்துல ஒருத்தன்ற முறைக்கு ஒரு வயிற்றுச்சல கேட்கலான்னு கேட்கவாங்க. என்னை பத்தி ஆத்தா நல்லா கவனிங்க. 3 பேர் இருக்கீங்கல்ல, நம்ம நமுசாயபுரத்துல அந்த மகளிர் குரூப் எதுவும் வச்சிருக்கீங்களா? இருக்கும்ல. உங்களை பார்த்து நாக்க புடுங்குறாப்ப ஒரு வார்த்தை கேட்கணும்னு இருக்கீங்க. என்ன வார்த்தை? இந்த மகளிர் குரூப் இருக்கிட்ட ஒரு கேள்வி, இது நான் பப்புன்னு கேட்கல, என் வயிற்றுச்சல கேட்கிறேன். இந்த ஊர்ல திருவிழா வந்துட்டா 10 பொம்பளைய சேர்ந்து ஒரே குறுப்பு சேலை மயிறு கட்டுறீங்கல்ல? ஏன் உங்க புருஷங்களுக்கும் ஒரே குறுப்பு சட்டை எடுத்துட்டா என்ன உங்களுக்கு பட்டுக்கிறது? பாத்துட்டு ஒரே ஆரஞ்சா தெரியுது. உங்களை கூட விட்டுற அந்த குறுப்புக்கு ஒரு தலைவி இருக்கு பாரு, குழு தலைவி மைத்த புடுங்கின தலைவி. அதுதான் உலகம் அப்படியே சேர்த்து அநியாயம் பண்ணும். நடைய பார்த்தா 4 நாளைக்கு அந்த பேக்கு கக்கத்துல இருக்கும். 5 ஆனா அந்த பேக்கு மாதிரி எங்கிட்டு கிடக்கும்னே தெரியாது. அந்த பேக்குக்குள்ள என்ன இருக்கு? பணமா இருக்கு. அந்த பிஞ்சோட முகத்தை துடைக்கிறதுக்கு இப்படி கர்ச்சிப்பு மயிறு, அழுக்கு பிடிச்ச பேன்சிப்பு மயிரை வச்சிருக்கேன். கேட்டா குழு தலைவி. ஆனா புருஷன்காரே லூசா திரும்பியா. இதுக்கெல்லாம் பல்மானமா ஒரே சேலை கட்டிருக்குல்ல, அதுக்கு புருஷனப்பெல்லாம் பாருங்க பழைய சேலை கட்டிக்கிட்டு நிறைய ஆம்பளை கொடுத்த திரியா வேற வழி கிடையாது. நான் என்ன சொல்றேன், பாவம் உங்க வீட்டுக்காரு ஒரே மாதிரி ஒரு கைலியாவது 100 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்து தொலைங்க. என்ன ஏன் இந்த குறுப்பு சேலை பத்தி நான் பேசுறது தெரியுமா? ஏன் வீட்டுல இந்த குறுப்பு சேலையிட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? எங்க ஊர் திருவிழாக்கு ஒரு 10 பொம்பளைகள் சேர்ந்து ஒரு குறுப்பு சேலை எடுத்து கட்ட.
இதுல ஏன் பொண்டாட்டி அமைக்கிட்டு இருக்காம அவங்க ஆத்தாக்காரிக்கு ஒரே குறுப்பு சேலை எடுத்து கொடுத்துருக்கா. அப்புறம் பாசம்யா அந்த பொம்பளை திருவிழா வந்த பொம்பளை அந்த சேலையை கட்டிருச்சு. என் பொண்டாட்டி அதே சேலை, என் மாமியாரும் அதே சேலை. சரி. ரெண்டு பாதி நேரத்துல வீட்டுக்கு தூங்க போக தூங்க போன பொம்பளைங்க. சரி. நான் இடையில கொஞ்சம் பாதி கட்டிங் சாப்பிட்டு அரை போதில் இருக்கேன். ரெண்டு ஒரே சேலையா தெரியும், பொண்டாட்டி தெரியாம மாமியால போட்டு அமுக்கி. அது மாமனார் லூச முட்டை கத்த கூடாது, மாமனார் தான் அமுக்குறாருன்னு அது ஒரு சான்ஸ் கொடுக்கு. நீ மாமனார் போட்டு அமுக்கிற கூடாது. எவ்வளவு பிரச்சனை, ஒத்த சேலை எட்டு மனுஷன் சித்திரை விட்டுக்கிட்டா. ஆனா ஒரு விஷயம், என்ன விஷயம்? சேலை எடுக்கிறதா பெரிய விஷயம் கிடையாது. ஏன் பொண்டாட்டியும் பக்கத்து வீட்டுக்காரி சேர்ந்து ஒரு சேலை எடுத்திருந்தா. சரி. சேலை எடுத்தா அந்த சேலை மொக்கா மக்க எவ்வளவு நினைக்கிறேன், எவ்வளவு எழுத்த வீட்டுக்காரி 5000க்கு புடவை எடுத்திருந்தா. சரி. ஏன் பொண்டாட்டி அதை பார்த்து கண்ணீரை வடிச்சுட்டா. இங்க வாடி, எனக்கு முகம் தெரியுது, அவ 5000க்கு எடுத்திருக்கா, உனக்கு ஒரு 1000 ரூபாய் கூட போட்டு எடுத்தாட்ட உனக்கு ஈமே அடங்கு. ஆமா. பையில 10,000 எடுத்து வச்சேன். பரவாயில்ல, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கிட்டு. என் பொண்டாட்டி ஜவுளி கடைக்குள்ள போய் வெறும் 4000க்கு மட்டும் எடுத்தா. என்னடி எழுத்த வீட்டுக்காரி 5000க்கு எடுத்திருக்கா, நீ ஒரு 7000க்கு எடுப்பது பார்த்தா என்னடி 3000 குறைச்சு எடுக்கிற. போதும் மாமா, ராத்திரி மகள நீங்க கண்ணு முடிச்ச காசு வெட்டியா போக கூடாது. நம்ம பொண்டாட்டி புருஷன் காசு இப்படி சிக்கனப்படுத்துறாளே, கூலிச்சாமி அப்படி வளர்த்து கொடுத்துருக்காரு அவனுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறதே சந்தோஷம் 10 நிமிஷம் நீடிக்கல. மாமா சேலைக்கு மேட்சா ஜாக்கெட் எடுக்கணும்டா, எடுத்துக்கன்னு சொன்னேன். ஜாக்கெட் துணி எவ்வளவு வரும் நினைக்கிறீங்க? 500 ரூபா வரும். அவ்வளவுதானே வரும். ஆனா என் பொண்டாட்டி ஒரு ஜாக்கெட் துணி எடுத்தது எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? ஜாக்கெட் துணி மட்டும் 4500 ரூபாய். என்னடான்னு கேட்டா ரெண்டு கையிலயும் ஆரிய ஒருக்கு, ஸ்டோன் ஒருக்கு, கல்லு மயிரா ஓட்டுக்காங்க. கேட்டா 4500 ரூபான்ட்டாங்க. சரி, பொண்டாட்டி ஆசைப்பட்டாலும் 4000 ரூபாய் போட்டு ஜாக்கெட் எடுத்து தைக்கிறதுக்கு டெய்லர்ட்ட போனா, ஒரு பொம்பளை ஆளுங்க ஜாக்கெட் தைக்கிறதுக்கு டெய்லர் எவ்வளவு கேட்பேன்? ஒரு 500 ரூபாய், ஒரு 600 கூட வை. நான் கொண்டு போய் கொடுத்த டெய்லர் 3000 ரூபாய் வேணும். என்னையா பகல் கொள்ளையா? என்னடா ஒரு ஜாக்கெட் மாதிரி எதுக்குடா உனக்கு 3000? அப்பதான் அவன் சொல்றேன், அண்ணன் பொண்டாட்டி தான் போன் எடுத்து சொல்லுச்சு, ஜாக்கெட்ல சன்னல் வச்சு தைக்கணுமா? சும்மாவா சன்னல் வைப்பாங்க? கொத்தனாருக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், ஆசாரிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், தைக்கிற எனக்கு ஒரு 1000, 3 பேரு காசு 3000. அப்பதான் சன்னலை எழுப்ப முடியும். என்னடா ஜாக்கெட்ல சன்னல் எழுப்புறதுக்கு கொத்தனார கூப்பிடுவாரா? சரி, அவனுக்கு ஒரு 3000 கொடுத்து ஜாக்கெட்டை கொண்டு வீட்டுக்கு போனா, என் பொண்டாட்டிட்ட அப்பதான் சொன்னேன், இங்க வாடி, ஜாக்கெட் துணி ஒரு 4500, ஜாக்கெட் தைக்கிறதுக்கு ஒரு 3000 ரூபாய். 3000 மொத்தம் 4 3 7500 ரூபாய் ஆச்சு ஜாக்கெட் துணிக்கு மட்டும். இந்த 7500 ரூபாய் போட்டு தச்ச ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு வா, எப்படித்தான் தச்சிருக்கான்னு நான் கண்குளிர பாக்கணும். அவளும் பிள்ளை போய் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு பெரிய சாலியை வச்சு பொத்திக்கிட்டே வந்தா. வெக்கம்மையா வெக்கம். எனக்கு வந்துச்சு கோவம். 7500 ரூபாய் போட்டு தச்ச ஜாக்கெட்டை வெளியே காட்டாதாடி 4 பேர் எங்க தச்சன்னு கேட்பாங்க. நமக்கு பெருமையா இருக்கு, ஏடி பொத்துக்கிட்டு வர. அப்பதான் அவ சொல்றா, அந்த நாசபத்த டெய்லர் என்ன பண்ணிருக்கா, சன்னலை பின்னாடி வச்சு தைக்காம முன்னாடி வச்சு தச்சிருந்திருக்கா. அம்புட்டு வெளியே வந்து நான் பார்க்க மாட்டேன், நக்குனேன். வேணா அந்த டெய்லர் நம்பர் தரேன், உனக்கு வாங்கி தைக்க. எனக்கு வேணா கூலிச்சாமிக்கு தான் தேவைப்படுதுன்றாப்ல. அவரு சட்டி தைக்கணுமா? இந்த முண்டை எனக்கு சட்டி வச்சா கோமணம் தானே. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ரமேஷ், வாழ்க்கையில எல்லா பேரும் சந்தோஷமா இருக்கணும். ஆமா என்னங்க? ஆமா. ஏன்னா வீரன் சொல்லியிருக்காரு, தம்பி பொண்ணாட பத்திரன்னு 1 மணி நேரம் ஆகி போச்சுரா, ஒரு மாதிரி எவ்வளவு டென்ஷன்ல இருப்பாங்க, எதை சுருக்கணுமோ அதை சுருக்கிட்டு ஆள டக்குன்னு விட்டு இருக்காரு. வரட்டும், பார்க்கலாம். இருந்தாலும் எது எப்படியோ அந்த ஆயர் குலத்துல உதித்த, ஏன்னா இது வந்து கலியுகம். எல்லா பேரும் நல்லா ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஏன்னா இது வந்து கலியுகம். இந்த கலியுகத்தின் கடவுள் யாருன்னா கந்த பெருமான், முருக பெருமான். ஆனா அந்த கலியுகத்தை நிர்ணயம் பண்றது யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா. ஏன்னா இவர் எடுக்கிற 9 அவதாரத்துல இது 10வது அவதாரம் தான் கல்கி அவதாரம். இதை எடுத்தாருன்னா உலகம் அழிய போகுதுன்னு அர்த்தம். இதை அவர் எப்ப எடுப்பார் தெரியுங்களா? நல்லா கவனிங்க. உலகத்துல எவன் ஒருத்தன், எவன் ஒரு ஆண்மகன் பெத்த தாய் கூடயோ இல்லறத்துல இருக்கானோ அன்னைக்கு அவதாரம் எடுத்து உலகம் அழிய ஆரம்பிக்குமா. நிறைய பேர் அப்படித்தான் இப்ப திரியிறாங்க ஒரு மாதிரியா. உலகம் அழிய ஆரம்பிச்சுக்கிட்டே வருது. நீ சொல்ற பார்த்தா கூலிச்சாமிக்கு சொல்ற மாதிரி இருக்கு. கூலிச்சாமி லவ் பண்ண பொம்பளை எல்லாமே செத்து போயிருச்சுப்பா. அப்படியா? உள்ள 80 90 கழட்டு முண்டையவா பார்த்தா. ஒழுக்கமா இரு, ஒழுக்கமா இருந்தனா இப்படியே உன் பொழப்பு ஓடும். ஏதாவது ஏனா ஓட பண்ணு வச்சுக்க, இதே மாதிரி பிளக்ஸ் அடிச்சு உன் கழுத்துல ஒரு மாலை ஓட உடனே நிலைமை வரும். அடுத்த வருஷம் போட்டுருவாங்க.
ஆமா குளிச்சாமி மேல உன் படம் போட்டு என்ன போட்டிருக்காங்க ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழான்னு போட்டிருக்காங்க நீ ஒழுக்கம் அல்லனா குளிச்சாமி நினைவு தின விழான்னு வந்து ஒழுக்கம் உயர்வை தரும் அதனால கண்டவர் மாத்த வழங்கப்பட்டு ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்ணில் கொட்டாய கண்ணன் தூங்குகின்றார் தாடேலோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்ணில் கொட்டாய கண்ணன் தூங்குகின்றார் தாடேலோ பவாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய ஓய்வெடுத்து தூங்குகின்றார் தாடேலோ ஓய்வெடுத்து தூங்குகின்றார் தாடேலோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்ணில் கொட்டாய கண்ணன் தூங்குகின்றார் தாடேலோ பின்னலிடை கோவிலின் கண்ணத்துடன் கண்ணுமே மன்னனை போலே செய்வார் தாடேலோ பின்னலிடை கோவிலின் கண்ணத்துடன் கண்ணுமே மன்னனை போலே செய்வார் தாடேலோ அந்த மண்ணிடத்தில் அவன் உறங்க மயக்கத்தில் இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா தாடேலோ மண்டலமே உறங்குதம்மா தாடேலோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றியை போட்டு பாவம் கண்ணன் தூங்குகின்றார் தாடேலோ நாகப்படம் மீது அவன் நந்தனங்கள் ஆடிய பின் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாடேலோ நாகப்படம் மீது அவன் நந்தனங்கள் ஆடிய பின் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாடேலோ பூதனிலே கூட ஒரு யோகனிலே போட்டிரி யாரவனை தூங்கவிட்டார் தாடேலோ யாரவனை தூங்கவிட்டார் தாடேலோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றியை போட்டு பாவம் கண்ணன் தூங்குகின்றார் தாடேலோ கண்ணனவன் தூங்கிவிட்டான் காசினியும் தூங்கிவிடும் அன்னையே துயிலெழுப்ப வாரீரோ கண்ணனவன் தூங்கிவிட்டான் காசினியும் தூங்கிவிடும் அன்னையே துயிலெழுப்ப வாரீரோ அவன் போதை முட்டும் பிரிவதற்கும் யோகனிலே காண்பதற்கும் அன்னையரே கோவியரே மாறீரோ அன்னையரே கோவியரே தாடேலோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றியை போட்டு பாவம் கண்ணன் தூங்குகின்றார் தாடேலோ அவனாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றார் தாடேலோ ஓய்வெடுத்து தூங்குகின்றார் தாடேலோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றியை போட்டு மாய கண்ணன் தூங்குகின்றார் தாடேலோ ஐயா என்ன பரவாயில்ல எல்லாரையும் ஹலோ ஹலோ இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் அருமையாக ஆறுமணி மெச்சு கொண்டிருக்கும் ஆறுமணி சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை நமது சிவகங்கை மாவட்டம் சொல்லுமுடி மாவட்டம் கண்டெடுத்த திரு ஏ ஜெயரமேஷ் அவர்களுக்கு நமது கிராம சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் இங்கு பொன்னாடி வைத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். மற்றும் இங்கு மிருதங்க மெச்சு கொண்டிருக்கும் அன்பு ஆரியர் மாமா சிறப்பான முறையில் மானாமதுரை பார்த்து அருகாமிருக்கும் கள்ளிக்குடி மாவட்டம் கண்டெடுத்த வி எம் சிங்கதுரை அவர்களுக்கு நமது கிராம சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் பொன்னாடி வைத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள்.
மற்றும் இங்கு ஆல்ரஸ் கொண்டிருக்கும் அன்பு மாமா திருப்புவனம் அருகாமல் இருக்கும் ஈனாடி 5 நாடு கண்டெடுத்த MK சக்திமூர்த்தி அவர்களுக்கு இங்கு பொன்னாடி எழுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் இந்த நாடகத்தை தனதால் கெடுக்க வந்திருக்கும் எச்சிக்கல முண்டை குருட்டு குத்து கூலுச்சாமிக்கு எச்சிக்க ஆமா நீ நல்லா பாரு, 1 மணி நேரத்தில் எப்படி தூங்குறா மட்டும் பாரு. குருட்டு குத்து கூலுச்சாமிக்கு பொன்னாடி கௌரவப்படுத்துகிறது. இந்த நாடகத்தை மிக அருமாறு அமைத்து கொடுத்த எனது அருமை ஆர்வீரப்பா நமது திருப்பூணமானவர்களுக்கும் அவரங்களும் மண்ணின் மைந்தருமாகிய AP சந்திரன் அவர்களுக்கு நமது கிராம சார்பாக இங்கு பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்துகிறார். இங்கு அவர் சொல்லிடுவாரா நான் சொல்லவா? இவ்விழாவினை வருடந்தோறும் அரும்பாடுபட்டு சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கும் நமச்சிவாயபுரத்தை சேர்ந்த இளைஞர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், அனைத்து உற்றார் உறவினர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கலை குடும்பத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை அன்போடு உறுத்தாக்கிக் கொள்கிறேன். மதுரையை சேர்ந்த மகேந்திரன் மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இங்கு சிரிப்பு நடிகராக நடித்துக் கொண்டிருக்கின்ற அருமை மாப்பிள்ளை சோழம்பூர்னை சேர்ந்த அருமை மாப்பிள்ளை சோழம்பூரை சேர்ந்த தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்திய மாபெரும் அன்பு சார்ந்த சொந்த தாயகரமாக திகழக்கூடிய நமசாயபுரம் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளருக்கும் எங்களும் சார்பாக எங்களது கலைக்குடும் சாராக மனதார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்தும். நன்றி. யூடியூப் சேனல் சந்திரபோஸ் ஆர்ஜே தவம் யூடியூப் சேனல் அண்ணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நம்ம சார்ஜை சேர்ந்த விமல்ராஜ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். எனது மாமா வீரமா அவர்கள் எனக்கு செய்த நன்றியை நான் இன்றும் மறக்க மாட்டேன் என்று தெரிவித்து வருகிறேன். என்றும் எனது மாமா வீர தலைமுறை என்றும் கிருஷ்ணகிரி நடக்கும், யாரும் விட முடியாது. எனது மாமா வீரமா முறையில் என்றைக்கும் கிருஷ்ணகிரி நடக்கும். நன்றாக குருவாழ்க குருவே துணை அரியன் அச்சரம் யான் வருவேன் வண்ண மதியர் ஓடைய பயிரை சென்னல் வடிந்து செழிப்பாய் விழுகிற வான்மலை விழுந்து இந்த பகுதி மக்கள் விவசாயம் செலுத்தி எல்லோரும் ஒற்றுமையோடு நலமோடு வாழச்சை இறைவா என்று கேட்டு பொன்னாடை பூர்த்தி கௌரவப்படுத்திய மாவட்ட கிராமமாகிய நமச்சிவாயம் கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழா ஏற்பாட்டாளர் அனைவருக்கும் எனது சார்பாகவும் விஜயகுந்தன் சார்பாகவும் ஆட்சியர் தாவன் யூடியூப் சேனல் சார்பாகவும் நடந்து வாழ்த்துக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு கால்நடை வளர்ப்பு பாதுகாப்பு சங்கம் சார்பாக திரு சத்தியம் சி சரவணன் கிருஷ்ணன் பாடலை பாராட்டி ரூபாய் 50 அன்படுத்துள்ள அன்பு சொந்தங்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்ப சார்பாகவும் மனதார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்துகிறோம். நன்றி. ஏன்னா அந்த பெருமைலாம் இங்க இருக்கிற பக்கம் மேல அவங்கள தான் போய் சேரணும். ஏன்னா இந்த அளவுக்கு வாச்சாலே அந்த அளவுக்கு பாடங்களை சிறப்பாக பாட முடியும். சிறப்பான முறையில் அன்பளை போய் வாரி வழங்கி அன்பு சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பாட வாசிடுவோமா? திரும்ப முடிச்சு விட்டுருவோம். ஆகையால் சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு நமது அருமையாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா துறை நமது விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டம் நமசிவாயபுரம் கிராமம் யாதவ உறவின் முறையால் நடத்தப்படும் 17ஆம் ஆண்டு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சிறப்பாக இந்த நாடகம் அருமையான முறையில் நமது நமசிவாயபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள சிங்கார மண்டல பின்னணி கலைஞர்கள் நமசிவாயபுரம் யாதவ பெரியோர்கள் மற்றும் சடையன் கொடாங்கி மணிமுத்து கோவில் பூசாரி அவர்கள் இவர்களது தலைமையிலும் மற்றும் மல்லாங்கணர் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் இவரங்கமனிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளிதிருமணம் புராண புண்ணிய நாடகம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த நாடகத்தில் முருகப்பெருமானாக பங்கேற்று நடிக்க காத்துக்கொண்டு நடிகை சிகாமணிகள் மதுரை யானமலை ஒத்தக்கடை அருகாமல் இருக்கும் தேத்தாங்குளம் மாவட்டம் எடுத்த எம் ரவீந்திரன் அவர்கள் உங்கள் முன்னால் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். மற்றும் இந்த நாடகத்தில்
கோயிலின் மேலான கோக்கில வாணி எங்க சிறந்த சொற்போர் அரசி மதுரை மேலூர் மாவட்ட கண்டெடுத்து சிறந்ததோர் முறையில் தேன்மொழி அவர்கள் உங்கள் முன்னால் RS தேன்மொழி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்க அடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்ற நாடகத்திற்கு முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி அவன் என்று சபதமேட்டு வருகிற நாதகன பேரரசு வீணாகன பிரியன் மேலூர் மாநகர மருகாமருக்கும் சிறப்பான முறையில் உடம்பம்பட்டி மாநிலம் எடுத்து அன்பு தம்பி கார்த்திகராஜா அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மடியில் நாரதன் அந்த கலகப்பு நடிகை காத்துக் மற்ற நாடக கலை உலகத்தில் சிறப்பான முறையில் மக்கள் மனதில் சமீப காலமாக நீங்காத இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சிறப்பான மெல்லிசை மன்னன் நமது சொல்லமுடி மாநகர் நடத்த திரு ஏ ஜெயரமேஷ் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி மணி அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தெரிஞ்ச சின்ன பிள்ளை பாய் விரிச்சு படுத்தாலும் உறங்கவல்ல அவர் பட்டகடனால் இன்று வர நிம்மதியில்லை அப்பா பட்டகடனால் இன்று வர நிம்மதியில்லை அப்பா போல தெய்வம் இல்லை உலகத்திலே அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தெரிஞ்ச சின்ன பிள்ளை பாய் விரிச்சு படுத்தாலும் உறங்கவல்ல அவர் பட்டகடனால் இன்று வர நிம்மதியில்லை அப்பா பட்டகடனால் இன்று வர நிம்மதியில்லை நிறைய பேர் தாயை பத்தி பாடுவாங்க, நீங்க தகப்பனை பத்தி பாடுறீங்க. ஆமாங்கய்யா, இந்த தகப்பனோட பெருமை யாருக்குமே தெரியாது. முக்கியமா இளவட்ட பிள்ளைகளுக்கு நம்மள அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அப்பனை கொஞ்சம் வெறுப்பாக இருப்பான். ஏன் தெரியுங்களா? அப்பே சில விஷயத்த கண்டிப்பா மனுஷன் என்ன ஓயாம சொல்லிக்கிறான்னு அப்பே மேல டென்ஷன் வரத்தான் செய்யும். இது வரக்கூடிய வயசு. ஆனால் அப்பே இல்லாதப்ப அந்த பொறுப்பெல்லாம் நம்ம தலைக்கு வருவாரு. அப்ப தெரியும் அப்ப எவ்வளவு சித்திரவதை இருந்திருக்கான்னு சொல்லி. இதுல முக்கியம் அந்த பெண்களுக்கு ஒரு மன ரீதியா ஒரு விஷயத்த சொல்லி கேட்டுக்கிறேன். சொல்லுங்க. ஏன்னா ஒரு சில வீட்டுல இந்த கூத்து நடக்குது. ஏன்னா ஒரு சில அப்பைங்காரங்க இறந்து போயிட்டா இந்த அண்ணன் தம்பி கூட பிறக்குது இல்ல பொம்பளை பிள்ளைய, இந்த பொம்பளை பிள்ளையோட புருஷன்காரன் கிளப்பி விடுவேன். எப்படி போடி கோத்தா வீட்டுல காடு விக்கிறாங்களாம்ல, உன் பொங்க கேட்டு வாங்கிட்டு வாடு, கையெழுத்து போடாத, காசை கொடுத்தாத்த இத்தனை லட்சம் கொடுத்தாத்த கையெழுத்து போடுவேன்னு சொல்லு ஊன்னு கிளப்பி விடுவாங்க. வேற வழி இல்லாம இதுகளும் போய் அன்னைக்காரோட மல்லு கட்டி சொத்தை புடிச்சு பிரச்சனை வச்சுட்டு வந்துருவாங்க. நான் கேட்கிறேன், புருஷன் பேச கேட்டுக்கிட்டு பகுமானமா சொத்து வாங்க மட்டும் போற இல்ல. ஒரு சில அப்பங்காரன் சொத்தை வச்சுட்டு செத்து போயிடுறான். ஒரு சில மொல்ல மாதிரி பயிலுங்க 10 லட்சம் கடனை வச்சுட்டு செத்து போயிடுறாங்க. யாராவது ஒரு ஒம்பளை வந்து
அண்ணே அண்ணே நீங்க மட்டுமே ஒரு ஆளா கடனை கட்டி சாகுறீங்க. என் மகனுக்கு நானும் ஒரு 2 லட்சம் கட்டணும். ஏதாவது ஒரு ஒம்பளை வர்றீங்களா? வரவே வராது. அப்பயே ஆம்பளை அழுதே சாக்குறேன். எல்லா இடத்துலயும் ஆம்பளை ரொம்ப பாவங்க. சிறப்பான முறையில் எது எப்படி இருந்தாலும் மனதுக்கு இனிமையாகும். மக்கள் மனதில் நீங்கள் என்ன மட்டும் நமது ஊருக்கு செல்ல பிள்ளையாக திகழக்கூடிய எனது அன்பு ஆரியர் மாமா சிறப்பான முறையில் தனக்கு தானே தானா என்ற பேருமுள் நாட்டக்கூடிய எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவராக திகழக்கூடிய அன்பு அரசுகளும் கண்டெடுத்த டி விஜயம் அவர்கள் அருமை மாணவருமாகிய மானாமதுரை பார்த்துக்கொண்டு அருகாமல் இருக்கும் கள்ளிக்குடி மாணவர் கண்டெடுத்த என்னைக்கு உங்க புகழ் இங்கே மங்காது மாமா. அருமையான முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு அதற்காக இந்த நாடத்திற்கு இங்கு அருமையாக ஆர்டர்ஸ் கொடுக்கும் அன்பு மாமா திருப்பூர் மாநகர் மருதாமல் இருக்கும் ஏனாதி 5 நாடு கண்டெடுத்து MK சத்தியமூர்த்தி அவர்கள் இவருக்கு முடியும் ஆர்டர் செய்கிறோம். ஒரு சட்டி குழம்பு தின்றது கூடாது. அருமையான முறையில் தாளம் பசு கொடுக்கும் தாளைய சுருதி கலைஞர் நமச்சாயபுரத்துல பிறக்காத ஒரு குறை அன்பு மாமா. ஆமா சிறப்பான முறையில் எனக்கு வெளிநாடெல்லாம் தெரியப்படுத்தினது நம்ம நமச்சார். அதே போல நமச்சார் வெளிநாடு கூட தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு ரசிகர் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. நீ விலக முடியா இருக்கிய எதிரும் சேராம குருட்டு குத்து கூடுச்சாமி அவர்கள் சீனன் தாளம் தப்பு. எப்பா எங்கப்பா வீரு என்ன சப்ப சொல்றப்ப மனுஷன் அதானே சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையான முறையில் ஏற்பாடு செய்திருந்த நாட்டுக்கோழி சாப்பாடு. உண்மைக்குமே சாப்பாடு என்னைக்குமே நம்ம ஊர்ல பஞ்சமே இருக்காது. சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையாக செய்திருந்த அன்பு சார்ந்த கிராமத்தாருக்கும் சமையல் செய்த அன்பு உள்ள பேர் என்ன போய் பேரு அப்படி கைப்பக்குவமே கைப்பக்குவான். அருமையான முறையில் சிறப்பாக ஏன்னா இந்த மாதிரி சாப்பாடு எல்லா புண்ணியமும் அவங்களே சேரணும். சிறப்பான முறையில் நன்றிகளை நாங்கள் மனதார தெரியப்படுத்திக் கொண்டு எங்களை யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் RJ தவம் யூடியூப் சேனல் சார்பாக நன்றிகளை நாங்கள் உள்ளங்களை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடத்திற்கு சிறப்பான முறையில் அன்னதானம் அன்பளிப்பு SP செல்வராஜ் லாரி ஏஜென்ட் நமசாயபுரம் மற்றும் R வளைச்சாமி சாக்கு வியாபாரி விருதுநகர் மற்றும் P கணேசன் ஆட்டு வியாபாரி நமசாயபுரம் மற்றும் மலைச்சாமி ஆட்டு வியாபாரி மற்றும் புதுப்பட்டி சங்கர் மற்றும் PWD கான்ட்ராக்டர் மற்றும் கல்குறிச்சி மற்றும் M சிம்புமணி மற்றும் PWD குண்டுகுளம் மற்றும் M செல்வம் PWD எழுப்பகுளம் அன்பு சார்ந்த சொந்தங்கள் சார்பாக நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் இந்த நாடத்திற்கு அருமையாக நோட்டீஸ் அன்பளிப்பு ஸ்ரீ சூர்யா டிராவல்ஸ் நமசாயபுரம் மற்றும் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபரிக்கு ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது மாநகரத்தை நமது ஊரையும் சிறப்பாக பேரும் புகழையும் ஓங்கி நிலைநாட்ட செய்து கொண்டிருக்கும் நமது தோன்றுவார் மாநகரம் கண்டெடுத்து முருகன் அவர்கள் அமைப்பில் தெய்வம் ஆடியோ
சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு அருமையாக பொதுமக்களும் பக்தோடிலும் பெருந்திரளாக வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு நமது யாதவ இளைஞரணி நமசாயபுரம் தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்து அன்புலமாக திகழக்கூடிய ஆவரங்குளம் மண்ணின் மைந்தனமாகிய ஏபி சந்திரன் அவர்கள் சிறப்பாக இந்த நாடகத்தை மிக அரும்பாடு விட்டு அமைத்துள்ளார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் இங்கு நாட்டியமாட காத்துக் கொண்டிருக்கும் நடன மங்கை நீங்களும் விட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னங்க ஒரு கூட வச்சு திருப்பி வச்சுட்டியா அது யாரு போட்டா கொடுத்துருக்கா அப்படின்னு பாருங்க கொடுத்தது ஓம் போட்டாத்தியா சாசம் வந்து போறதுக்கு ஐயோ அப்பா வந்திருக்க லேசுப்பட்ட பொம்பளை கிடையாது மதுரை சங்கத்திலே ஒன்னா நம்பர் கிறுக்கு முண்டை தெரியாது நல்ல முட்டைன்னு சொல்றாங்க இல்ல ஏற்கனவே இப்பதான் வர வந்துட்டு போனா அன்னைக்கு நம்ம கிட்ட சிக்கிருக்கா அம்மா போன வட்டம் முத்துராச சிக்கிட்டா அப்ப தங்கராச சிக்கிறான் வேற வழி கிடையாது அப்பேற்பட்ட முடியில் இவன் லேசப்பட்ட அடமொழி இருக்குங்க என்ன அடமொழி மணப்பாறை மாநகரம் கண்டெடுத்த சிக்கிற ஆள குத்துற சிவகாமி என்ன சொல்றீங்க எவன் சிக்கினாலும் குத்திடுவா அப்படியா புடிங்க அப்ப நீங்க ரெண்டு குத்து குத்துக்கு எப்ப பாக்கல கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநரி கூட்டவரே கூட்டத்திலே புள்ளிமாணிக்கினடி கண்ணி வச்சு வளர்ச்சா சின்னம்மா சிக்குமடி ஓ பம்பை உடுக்கி குட்டி சேர்த்து கூடிய சாரம் சொல்லி நல்ல நறுக்கு தெரிஞ்சாம பாருங்க நன்றிங்க அதனால அந்த புண்ணிய விதை நான் அழைச்சிட்டு வர்றேன் ஆகியா பல வண்டி பேசினா வாய்க்கு தாங்க வருஷம் வருஷம் மொத்த குடும்பத்துக்கு கேடு ஆகியா உங்கள் முன்னால் பப்புனா எடுத்து கொண்டிருப்போம் என் பேரை சொல்லிட்டு அந்த லூசை வேமா வெளியே விடுறேன் ஆகியா உங்கள் முன்னால் பப்புனா எடுத்து கொண்டிருப்போம் உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியலாலும் சொல்லப்பட்ட கடமையான காரணத்தினால் மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் நல்லூர் வீதி முத்துவேல் அவரது திசையப்பள்ளியமாகி அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் சோழன்குருணி என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஏஎஸ் தங்கராஜ் ஆகிய பபுன் காமிக் என்று திரைப்படுத்திக் கொண்டு உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவும் எங்களுக்கு எப்பொழுது இருக்க வேண்டும் ஆகிய நான் போயிட்டு அந்த புண்ணிய வதிய அழைச்சு வருகிறேன் அப்படி சொல்லுங்க ஐயா எனக்கு வேணாம் அவங்க பாட்டெல்லாம் வேணாமுங்க அப்படியா எனக்கு சரி சரி உங்க அன்பு இருந்தா போதும் ஆமா ஆமா அன்புக்கு தானே நான் அடிமை அதனால இதோ எப்படி பாத்தீங்கன்னா அவர் மீது ஒரு புகழை பாடிவிட்டு தெய்வம் தெய்வம் தான் அழகு முத்துக்கும் தெய்வம் தான் தெய்வம் 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 தான் அழகு முத்துக்கும் தெய்வம் தான் உடனும் கேட்டு பாருமா நரி எங்குமே அழகு முத்துக்கும் பேரு தானமா இது உடனும் கேட்டு பாருமா நரி எங்குமே அழகு முத்துக்கும் பேரு தானமா
மாவீரர் அழகு முத்துக்கோன் பேரு அகில உலகமும் போற்றுகின்ற நம்ம தெய்வம் யாரு நம்ம யாதவ குலம் போற்றுகின்ற தெய்வம் யாரு மாவீரர் அழகு முத்துக்கோன் என்று கூறு நம்ம மாவீரர் அழகு முத்துக்கோன் என்று கூறு காலம் கடந்து ஓடுவர் காவிரி யாரு காலம் கடந்து ஓடுவர் காவிரி யாரு எந்த காலத்திலோ வந்தாரு மாவீரர் அழகு முத்துக்கோன் பேரு அகில உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு யாதவ குலம் போற்றுகின்ற தலைவர் யாரு மாவீரர் அழகு முத்துக்கோன் என்று கூறு மாவீரர் அழகு முத்துக்கோன் என்று கூறு காலம் கடந்து ஓடுது காவிரி யாரு எந்த காலத்திலோ வந்தாரு மாவீரர் அழகு முத்துக்கோன் பேரு சிங்கமோட நடையழகள் செல்லமான பேச்சழகள் சிங்கமோட நடையழகள் சிங்கமோட நடையழகள் செல்லமான பேச்சழகள் தெய்வமாக இருக்கிறாரடி கண்ணம்மா அழகு முத்துக்கோன் தெய்வமாக இருக்கிறாரடி கண்ணம்மா நம்ம அழகு முத்துக்கோனை கும்பிட்டு கொள்ளி செல்லம்மா செல்லம்மா நம்ம அழகு முத்துக்கோனை கும்பிட்டு கொள்ளடி செல்லம்மா காலம் கடந்து ஓடுது காவிரி யாரு எந்த காலத்திலோ வந்தாரு மாவீரர் அழகு முத்துக்கோன் பேரு மண்ணோ மணக்கு மடி அளவு குளச்சி மயிலே மண்ணோ மணக்கு மடி மண்ணோ மணக்கு மடி அளவு குளச்சி மயிலே சொல்லோ மணக்கு மடி அளவு முத்துக்கோனாவிலே மண்ணோ மணக்கு மடி அளவு குளச்சி மயிலே சொல்லோ